உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாமல் இருக்கிறதென்றால் அதுதான் தேவ கிருபை. நீ பாவி என்று தெரிந்தும் உன்னை ரட்சிக்க இயேசு பூவுலகிற்கு வந்தார். தகுதியே இல்லாதவன் என்று தெரிந்தும் மிக பெரிய பொறுப்பை உன் கையில் கொடுத்திருக்கிறார். அவரை விட்டு விலகிச் சென்றும் அவர் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அனுப்பி வைக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவர் நாமத்தை அறிந்தவன் என்ற ஒரே காரணம்தான். பல நேரங்களில் சோர்ந்து போய் வாழ்க்கையில் நிற்கும் போது தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. மருத்துவர்கள் பரிசோதித்து ஒரு வியாதி இருக்கிறது என்று சொன்னவுடன் மனம் உடைந்து போய்விடுகிறோம். வாலிப பிராயத்தில் இப்படி ஒரு வியாதியா என்று பதறுகிறோம். எனக்கு இனி வாழ்க்கையே இல்லையா என்று சிந்திக்க தோன்றுகிறது. உடைந்து சுக்கு நூறாய் நிற்கும் நேரத்தில் அவர் கிருபை உன்னை தாங்கி பிடிக்கும். இயேசு உலகை விட்டு செல்லும் போது உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்பி வைக்கிறேன் என்று நம்மை ஆறுதல் படுத்தி சென்றார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். மனமுடை நிற்கும் போது நமக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார். தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இயேசு நான் மீண்டும் வருவேன் என்று நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்று மீண்டும் நம்மை தேடி வர காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் கிருபையாயிருக்கிறார். அன்பின் உச்சக்கட்டத்தில் கிருபை வெளிப்படுகிறது. கிருபையினால் நாம் மீட்கப்பட்டோம், தெரிந்தெடுக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். சேற்றில் விழுந்து கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்தார். பல தவறுகள் செய்த போதிலும் உன்னதமான ஸ்தானத்தில் நிறுத்தி அழகு பார்க்கிறார். பார்ப்பவர்களெல்லாம் நம்மை பகைத்த போதிலும் நம்மேல் அவர் கரிசனையாயிருக்கிறார். ஏன் என்று யோசிக்காமல் ஒரு தந்தையாய் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். எல்லோரும் உன்னை கேவலமாக பேசிய போது அவர் உன்னை நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டார். அதுதான் இயேசுவின் கிருபையின் வெளிப்பாடு. கஷ்டம், நிந்தை, அவமானம் வந்த போதிலும் அவர் கிருபை உன்னை தாங்கியது. மரணப்படுக்கையில் படுத்த போதிலும் அவர் கிருபை உனக்கு புத்துயிர் கொடுத்தது. தோல்வி மேல் தோல்வி வந்த போதிலும் வெற்றி எனும் நம்பிக்கை உனக்குள் விதைத்தார். அவர் கிருபைக்கு ஈடு இந்த உலகில் எதுவும் இல்லை. உன்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காமல் நீ அவருடைய பிள்ளை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் உன்மேல் கிருபையாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஆமென்.